அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம் தான் போடுறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வியாழக்கிழமைனாலே நமக்கு லட்சுமி குபேரர் பூஜை தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இது குபேரருக்கு உகந்த நாள். இந்த நாளில் நம்ம லட்சுமி குபேரர் பூஜை செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, வற்றாத செல்வமும் சகல ஐஸ்வர்யமும் பெருகும், 100% கடன் பிரச்சனை தீரும், பணம் மழை போல் குவியும். இந்த பூஜையை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க சொல்கிறேன். அதாவது இந்த பூஜை வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை சாயந்தரம் 5 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரை டைம் உண்டு. அந்த டயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், நம்ம பூஜை முறியில் இருக்கிற லட்சுமி குபேரர் படத்துக்கு நல்ல அந்த படத்தை நல்லா தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வைக்கணும். அந்த அம்பாளுக்கு உகந்த பூவான மல்லிகைப்பூ இருந்ததுன்னா மல்லிகைப்பூ போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. 2 அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நம்ம வந்து விளக்கேற்றணும். இதில் வந்து நம்ம குபேரருக்கு ரொம்ப இஷ்டமான நெய்வேத்தியங்கிறது பால் பாயாசம்னு சொல்லுவாங்க. பால் பாயாசம் இது செய்ய முடிஞ்சால் பால் பாயாசம் செஞ்சு வைங்க. இல்லைன்னா பாலில் கொஞ்சோண்டு ஏலக்காய் ஜீனி போட்டு அப்படி நெய்வேத்தியம் வச்சாலும் போதும். முடியாதவங்க, இப்போ பால் பாயாசம் செய்ய முடியாதவங்க அப்படி செஞ்சாலும் அதுவும் ரொம்ப அவருக்கு விசேஷமானது தான். அந்த பாலில் பஞ்சாரை போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம நிலவாசல் படியை வந்து நல்லா தொடச்சிட்டு அங்கேயும் சந்தனம் குங்குமம் வச்சுக்கிடுங்க. வாசலில் நல்ல ஒரு கோலம் போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம வந்து லட்சுமி குபேரர் காயின்ஸ் உண்டுங்க. லட்சுமி குபேரர் காயின்ஸ் இருந்தால் சரி 108 காயின்ஸ் வச்சுக்கிடுங்க. இல்லை 5 ரூபா காயின்ஸ் தான் இருக்குது அப்படின்னா 5 ரூபா காயின்ஸில் 108 காயின்ஸ் வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம பூ எடுத்து போட்டுட்டு ஒரு காயின்ஸ் எடுத்து லட்சுமி குபேரர் நமக, லட்சுமி குபேராய நமக, லட்சுமி குபேராய நமக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காயின்ஸும் ஒரு கிண்ணம் வச்சுக்கிடுங்க. இன்னொரு கிண்ணத்தில் காயின்ஸ் வச்சுக்கிடுங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் வச்சுருக்கீங்களா, அதில் வந்து ஒவ்வொரு காயின்ஸாக எடுத்து போடும்போது அந்த காயின்ஸ் சவுண்டு கேட்கணும். அந்த மாதிரி காயின்ஸு போடும்போதே நீங்கள் லட்சுமி குபேராய நமக, லட்சுமி குபேராய நமக அப்படின்னு அந்த லட்சுமி குபேரருடைய மந்திரமான இதை சொல்லிவிட்டு அப்படியே காயின்ஸு போடுங்க. போட்டுட்டு இந்த 108 முறை போடும்போதும் நம்ம இப்படி போட்டு வரும்போதும் அந்த சவுண்டு, அதாவது அந்த காயின்ஸுடைய சவுண்டு வந்து குபேரருக்கு கேட்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காயின்ஸை போட்டுட்டு பின்ன 2 தடவையோ 3 தடவையோ அந்த மொத்த காயின்ஸும் இப்படி தூக்கி குலுக்கி விடுங்க. விட்டுட்டு நல்ல தூபம்லாம் காணிச்சிட்டு மனசார வேண்டுங்க, லட்சுமி குபேரரே எனக்கு வந்து செல்வ செழிப்பு இருக்கணும், எனக்கு சகல ஐஸ்வர்யம் கிடைக்கணும், அதாவது மழை போல் ஒரு பணம் குவியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா என்னென்ன வேண்டுமோ உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வேண்டுங்க. இந்த சமயம் வேண்டும்போது நமக்கு கண்டிஷனாக அது நிறைவேறுங்க. இந்த மாதிரி எளிமையான முறையில் பூஜை செஞ்சால் போதும். செஞ்சுட்டு இது போல் நீங்கள் வந்து ஒரு 9 வாரம் செய்யுங்க. 9 வியாழக்கிழமை இதே மாதிரி லட்சுமி குபேரர் பூஜை நீங்கள் செஞ்சீங்கன்னு வைங்க, நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பு இருக்கும். அது மாத்திரம் கடன் பிரச்சனைங்கிறதே வாழ்க்கை பூரா இருக்காதுங்க. அந்த அளவு நமக்கு வந்து நல்ல ஒரு வசதி வாய்ப்பை இந்த குபேரர் வந்து நமக்கு தந்துடுவார். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து 9 வாரம் செய்யுங்க. இப்போ வந்து பெண்களால் 9 வாரம் தொடர்ந்து செய்ய முடியாது. இடைக்கு வந்து அவங்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டுரும். அப்படின்னா இப்போ வந்து 4 தடவை செஞ்சுருக்கீங்க, 4 முறை செஞ்சுருக்கீங்க, 5ஆவது தடவை மாதவிலக்கு ஏற்பட்டுன்னா அந்த நாளை மாற்றிட்டு அடுத்து தொடங்குவீங்களா, மாதவிலக்கு கழிஞ்சு 6-7 நாள் கழிஞ்சு தொடங்கும்போது அதை 5ஆக எடுத்துக்கோங்க. அப்படி கணக்கில் எடுத்துக்கிட்டு 9 வாரம் தொடர்ச்சியாக வியாழக்கிழமை தோறும் இதை நீங்கள் செஞ்சு வர உங்கள் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகுங்க. உங்களுக்காக நானும் லட்சுமி குபேர்கிட்ட உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகட்டும், செல்வ செழிப்பு உண்டாகட்டும் நானும் வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.